வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. 1937ல் வந்தே மாதரம் அந்த பாடலுடைய அசல் வரிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சில முக்கியமான வரிகள் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டுச்சு. 1937ல் அன்னையிலிருந்தே பிரிவினை பார்ட்டிசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனிச்சு. எதுக்காக அசல் வரிகள்ல இருந்து முக்கியமான சில வார்த்தைகள் வரிகளை நீக்கப்பட்டுச்சு? எதுக்காக இந்த அநீதி இழைக்கப்பட்டது? அப்ப தொடங்கின இந்த பிரிவினைவாதம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இப்ப வரைக்கும் தேசத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம், ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல, தெலுங்கானாவுடைய முதல்வர், அவர் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசுனது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமியர் மாதிரி அந்த குல்லா போட்டுட்டு காங்கிரஸ்னா முஸ்லீம், முஸ்லீம்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள். இப்போ பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, இதே பாஜகவுடைய தலைவர்கள் பாஜகனா ஹிந்து மதம், ஹிந்து மதம்னா பாஜக, இப்படி சொன்னால் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் மதவாத அரசியல் பண்ணுது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அரசியல் பண்ணுவீங்க? எந்த பாஜக தலைவரும் அப்படி பேசினது இல்லை. எல்லா மத பண்டிகைகளுக்கும் பாஜக தலைவர்கள் மோடியிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மாநில தலைவர்களும் எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் இதை இந்தி கூட்டணி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஹிந்து மத பண்டிகைகளுக்கு இந்தி கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து சொல்கிறது இல்லை நிறைய இடங்களில். இப்போ பாருங்கள், ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு மதம்னா எங்கள் கட்சினா இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது மதவாத அரசியல் இல்லையா அப்படின்னு இப்போ ரேவந்த் ரெட்டியை டேக் பண்ணி பாஜகவினர், குறிப்பாக தெலுங்கானா பாஜகவினர் கேள்விகளை எழுப்புறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், சாணக்கியா சேனலில் அந்த ஒரு வீடியோ. என்னன்னா, சமீபத்தில் சென்னையில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பாக பயிலரங்கம் நடந்துச்சுல, அண்ணாமலை அவர்கள் அதில் கலந்துக்கிட்டாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து மொத்தம் 12 இடங்கள், 9 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களில் அண்ணாமலை லெக்சர் எடுக்க போகிறாரு. தமிழகத்தில் நடந்துச்சு சென்னையில். அண்ணாமலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் வரும்போது கமலாலயம் வாசலில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் கூடிருச்சு. இருந்த நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் அண்ணாமலை சுற்றி வளைச்சு புகைப்படம்லாம் செல்ஃபியெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்திருக்காரு. அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பார்த்து அண்ணாமலை வந்தோன்னே எல்லாம் பரபரப்பாகி அண்ணாமலை கிட்ட முட்டி மோதிக்கிட்டு செல்ஃபி கேட்டதை பார்த்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை போனதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாம் பார்த்து, நீங்களும் மற்ற கட்சி மாதிரி பண்ணுறீங்க, இப்போ எதுக்காக அவர் வந்தோன்னே இப்படி முண்டி அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க? அவர் எந்த பொறுப்புலையாவது இருக்காரா? இல்லை. அப்புறம் என்ன முன்னாடி தான் மாநில தலைவராக இருந்தார், இப்போ இல்லை, எதுக்காக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி தெரிவித்ததாக இப்போ சாணக்கியா சேனலில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு, வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த அதிருப்தியான வார்த்தைகளை பார்த்துட்டு அங்கே இருந்த பாஜக தொண்டர்கள், அண்ணாமலைக்கு நேச்சுரலாக இவ்வளவு ஒரு ஆதரவு இருக்குது களத்தில், தொண்டர்கள் அண்ணாமலைக்கு அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அண்ணாமலை மேலே, அதை பார்த்தோன்னே வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா பாஜக, தமிழக பாஜக வரலாறுலேயே தி பெஸ்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னா அது அண்ணாமலை தான். அதனால அந்த ஒரு அன்பை அவங்க பரிமாறுறாங்க. இதை ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையில் அவர் வரவேற்கணும். ஒரு சீனியராக இருந்துட்டு அவரே இப்படி இப்படி எதிராக பேசலாமா அப்படின்னு அங்கே இருந்த பாஜக தொண்டர்களே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக முணுமுணுத்திருக்காங்க அப்படின்னு சாணக்கியா சேனல் அவங்களுடைய சேனலில் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.